பாரு, நான் நேத்தே உன்கிட்ட சொல்லிட்டேன், உன்னை எனக்கு யாருன்னு கூட தெரியாது. நீ போன அந்த கடங்காரி நீல வேண்டிட்டு கொடு. ஏய், கொடுன்னா கொடுத்துட்டு போயேண்டி. அதை விட்டுட்டு உன் விளக்கத்துல ஏண்டி சொல்லிட்டு இருக்க? ஏய், இத பாரு, இங்க இருக்கிற மூதேவி தான் என் கழுத்தை அறுக்குதுன்னா, எங்கேயோ இருக்கிற மூதேவி நீ ஏண்டி என் கழுத்தை இருக்கிற? நீல வேண்டிக்கிட்ட போன கொடுறி. பேசும்போதே போனை வைக்கிறா. திமிரு பிடிச்சவன் வரேண்டி. ஏய், இத பாருடி, நான் ஒண்ணு லேசுப்பட்டவ இல்ல. பணக்கார வீட்ல பிறந்து பணக்கார வீட்ல வாழ வந்தவ. நான் பிறந்த இடம் பொன்னா மின்னுச்சு, வாழ வந்த இடம் வைரமா ஜொலிச்சிட்டு இருக்கு. என்ன மாவளே? ஏய் ஏய், என்னடி பேசிட்டு இருக்கும்போது போனை வச்சுட்டு போற? நான் உனக்கிட்ட வெட்டி நான் பேச வரல. இத பாரு, எனக்கு தெய்வம் மாதிரி இளவஞ்சின்னு என் கால்ல விழுந்து முள்ளங்கி பத்த மாதிரி 5000 ரூபாய் ரொக்கமா அள்ளிட்டு போனாலே அந்த நீலவணிக்கு போன கொடுறி. இத மாற்றா? பணம் இருக்கு இல்ல தரவே தரமாட்டேன்னு ஊருவிட்ட நீலவணி சொல்லு. அதை விட்டு நீ என்ன குறுக்கால பேசிட்டு இருக்க? அடியே உன்னதான். ஏய், ஹலோ, இப்ப வச்சா சொல்லாம கட் பண்ணிடுறாளே. அவளை உன்னை விட மாட்டேன்டி. இளவஞ்சி, வா வா. மங்காக்கா, என்ன என்ன இது? இளவஞ்சிக்கு பால் பாயசம் தான் ரொம்ப பிடிக்கும், அதான் செஞ்சு கொண்டு வரேன். பாயசமும் கொண்டு வரீங்க, பாயசனாவும் இருக்கீங்க. நல்ல ஜோடி பொருத்தம். ஐயோ, உனக்கு என்ன இவ்வளவு வயிற்றுச்சல்? ஏய், நான் பணத்தை கொடுத்து 2 மாசம் ஆச்சு. அடுத்த வாரம் திருப்பி தாரேன்ட்டு போனவதான். அவ கொடுத்த நம்பருக்கு போன் பண்ண எப்ப பார்த்தாலும் நீ எடுத்து பேசிட்டு இருக்க. ஏய், நீ என்ன அவளுக்கு உறவுக்காரியா? நீங்க பாரு, ஒண்ணு போன் அவகிட்ட கொடு, இல்ல பணத்தை நீ திருப்பி கொடு. யாரு? என்னடி அந்த நீலவேணியா? அவ எங்கக்கா பேசுறா? அவ பேசியிருந்தாதான் உலுக்கி எடுத்துருப்பேனே. எவ்வளவு சொந்தக்காரியா இருப்பா போல இருக்கு. இவகிட்ட அவ போனை கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டா போல இருக்கு. எடுத்து சொன்னதே திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கா. அது மட்டுமா, பேசிட்டு இருக்கும்போது டப்புன்னு கட் பண்றா. ஏன் நினைச்சிட்டு இருக்கா மனசுல? இங்க பாரு, இப்ப கூட கட் பண்ணிட்டா. 1 மாசமா போன் பண்ணிட்டு இருக்கேன். உன்கிட்ட ஆட்டம் கட்டறாள அவ. என் கையில கொடு, அவளை உடனே பண்ணிடுறேன். எங்க கிளம்பிட்ட நீ இப்ப? சண்டை போட வேண்டாம். போன்ல தானே பேச போற. போன்ல பேசினாலும் நம்ம கெத்து தெரிய வேண்டாம். எதையாவது பண்ணி தொலை. இந்த ஆத்திரத்தை கலப்பாத. இதுனே? ஆமா, அதேதான். ஏய், இங்க பாரு, இவள நாக்கு சுத்தம் இல்லனாலும் வாக்கு சுத்தம் இருக்குடி. போனா போகுதுன்னு எங்க இளவச்சி கடன் கொடுத்தா அதுக்கு போக்கு காட்டுறியா நீ? இங்க பாருடி, உன்னை கொண்டு காவு வாங்கிடுவேன் சொல்லிட்டேன். மரியாதை துட்டு கொடுக்குற வழியை பாரு. இங்க பாருடி, அந்த நீலவேணி கிட்ட சொல்லி வை, எங்க இளவஞ்சி குலதெய்வம் மாதிரி, அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இளவஞ்சிக்காக என் உயிரை வேணாலும் கொடுப்பேன். அவ சொன்னா எவ உயிரையும் நான் எடுப்பேன். ரொம்பதான் அப்படியே பாசத்தை பொழியிறாளே இவ. எங்க இளவஞ்சியை பார்த்தா கொஞ்சம் இழிச்சு வாய் மாதிரி தெரியும், அதுக்காக அவளை ஏமாத்துருவியா நீ? நீ யாரு என்ன எப்படிங்கறதெல்லாம் எங்க இளவச்சிக்கு தெரியாதுதா, அதுக்காக அவளுக்கு நாமத்தை போட்டுருவியா நீ? நாம போட்டாங்க. இளவஞ்சி இன்னும் பச்சை புள்ள மாதிரிதான் இருப்பா, நல்லது கெட்டது தெரியாம தான் இருப்பா. அவ சாகுற வரைக்கும் இப்படித்தான் இருப்பா, எங்க உயிரையும் சேர்த்தா வாங்குவா. உனக்கு எதுக்கு இந்த கதையெல்லாம்? ஒழுங்கு மரியாதை வாங்கின காசு திருப்பி கொடு. என்ன இளவஞ்சி, நீ சொன்னது சரிதான், எப்ப போன் வச்சானே தெரியலையே. என்ன இளவஞ்சி, செம்ம வாங்கிட்டேனா? அவளை மட்டுமா வாங்கினேன், இந்த இளவஞ்சிய சேத்துல திரும்ப இழுத்து போட்டுட்ட. பாவம் எங்க இளவஞ்சி அக்கா, அவங்க முகத்தை பாருங்களேன், வெயில்ல தூக்கி வீசின கீரைக்கட்டு மாதிரி வாடி போச்சு. அக்கா, அந்த போனை கொஞ்சம் கொடுங்களேன். எங்க இளவஞ்சி அக்காவை தொந்தரவு பண்ணவங்கள நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை நான் கேக்குறேன். எந்த நாக்கே புடுங்க வேணாம், நானே பேசி கடனை வசூல் பண்ணிக்கிறேன், விடு. அக்கா நீ இருக்கா? உன்னை இந்த மாதிரி பேசி டென்ஷன் பண்ணவங்கள நான் சும்மா விடலாமா? அக்கா போன்
இந்த முதல் நம்பருக்கு தானே ஃபோன் பண்ணீங்க? ஆமா, அதே நம்பருக்கு தான் 1 மாசமா பண்ணிட்டு இருக்கேன். இருங்க, ஸ்பீக்கர் போடுறேன், கேளுங்க. என்னக்கா? This number not in use. இவதான் என்கிட்ட பேசிட்டே இருக்கா. இவதான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. இவளா? ஆமா, இவதான். ஏய், என்னடி அவ என்ன திட்டுறது உனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? நான் அவளை திட்டதுக்காக சிரிக்கல, உங்களை நினைச்சுதான் நான் சிரிக்கிறேன். ஐயோ, இந்த போன்ல பேசுறது பொம்பளை இல்ல, மெஷின் பேசுச்சு. ஐயோ, இந்த நம்பருக்கு உயிரே இல்ல, செத்தே போச்சு போங்க. அது எப்போ? இதுக்கு பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ரெக்கார்ட் வாய்ஸ் சொல்லுச்சு. என்ன இளவஞ்சி? அதுக்கு போய் 2 பேரும் மாத்தி மாத்தி பதில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ ஐயோ, உங்களை நினைச்சா காமெடியா இருக்கு. ஐயோ அக்கா, இந்த நம்பருக்கு இப்ப மட்டும் இல்ல, தொடர்ந்து வருஷக்கணக்கா பேசினா கூட இதே பதில தான் சொல்லும். ஆமா, நீங்க பாருங்க, ஆனவனா நான் சின்ன நாச்சியார்னு சொன்னா மட்டும் பத்தாது, கொஞ்சம் அறிவு வேணும். என்ன மாதிரி அட்லீஸ்ட் ஏபிசிடியாவது தெரியணும். இந்தாங்க உங்க போன். ஐயோ ஐயோ, இளவஞ்சி போன் ஆத்தி. நீலவேணி, அடியே நீலவேணி, கவுத்துட்டியடி. இருபத்தி 4னா 6 ரெட்டப்படையா வருதே. 15 இதுவும் சரியில்லை. வேற என்ன தேதி? ஆஹா, என்ன பாக்குற? கிருத்திகை நல்லா இருக்குமோ? சதுர்த்தி அன்னைக்கு எல்லாரும் வேலையா இருப்பாங்க. என்ன இது? என்னமா பாக்குற? என்னடி காலண்டர்ல தேடுற? சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வீட்ல யாருக்குமே பொறுப்பு இல்ல. இருந்திருந்து நம்ம குடும்பத்துக்கு கங்கா மூலமா வாரிசு வரப்போகுது. அதுக்கு காதும் வச்ச மாதிரி நாம மட்டும் போய் 5 சோறு ஊட்டினா போதுமா? வேற என்னமா பண்ணணும்? இந்த ஊருக்கே விருந்து வைக்கணுங்கயா. ஆமாங்கயா, நல்ல நாள் பார்க்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், அதை எல்லாருக்கும் கொடுக்கணும், வளையல் வாங்கணும். நம்ம கங்காவுக்கு சீரம் சிறப்புமா சீமந்தம் பண்ணணும். என்னது இந்த மாதிரி ஒருத்தர் பாத்துக்கிட்ட என்ன அர்த்தம்? இந்த வீட்ல நல்லது கெட்டது எல்லாம் என் பொண்டாட்டி ஒருத்தி தான் பார்க்கணுமா? நீங்க எல்லாம் இத பத்தி யோசிக்க மாட்டீங்களா? பாவம் கங்கா, வாயும் வயிறுமா இருக்கா. அவளா வந்து எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு வாய் திறந்து கேட்பாளா? நாம தான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். நான் கங்காவை அந்நியமா பார்த்தாலும் அவ என்னமோ என்ன சொந்த அண்ணியா தான் பாக்குறா. நான் அந்த அன்புக்கு பதில் அன்பு தரதான் முடிவு பண்ணிட்டேன். ஐயா, நீங்க ஒரு நல்ல நாளை பாருங்க ஐயா. சீமந்தத்துக்கான மத்த ஏற்பாடுகள் அத்தனையும் நானும் இளவஞ்சியும் பாத்துக்கிறோம். கொஞ்சம் பொறுப்பா, அவசரப்படாத. கங்கா நம்ம வீட்டு வாரிசை மட்டும் சுமக்கல, கலெக்டர் வீட்டு வாரிசையும் சேர்த்து சுமக்கிறா. நாளை குறிக்கிறப்ப அவங்க கிட்டே ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அதுவும் இல்லாம கலெக்டர், சப் கலெக்டர்னு மாப்பிள்ளையும் கங்காவும் அவங்க வேலையா ஆளுக்கு ஒரு ஊர்ல இருக்காங்க. நாம அவங்கள கேட்டு தானப்பா தேதி குறிக்கணும். எல்லாருக்கும் ஒரு போனை போட்டு ஒரு தோதான தேதியா குறிங்கயா. நல்ல விஷயத்த தள்ளி போட கூடாதுல்ல. சரிம்மா, முதல்ல ரத்தனவேலுக்கு போன் போட்டு கேக்குறேன்.
அதுக்கப்புறம் உன் வேகத்தை காட்டு. என்னத்த என்னமோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? புதுசா தாண்டி தெரியற. ஏண்டி என்னடி ஆச்சு உனக்கு? முன்னெல்லாம் கங்கான்னு பேரை சொன்னாலே வேப்பங்காய தின்ன மாதிரி மூஞ்சிய வச்சுப்ப. இப்ப என்னடான்னா 5 சோறுங்கிற, சீமந்தோங்கிற. என்னடி புது பாசம் இது? என்னம்மா என் பொண்டாட்டி இப்படி மாறிட்டாலேன்னு உனக்கு ஆச்சரியமா இருக்கா? பாவம் பண்றவங்களுக்கு பரிகாரம் பண்ணுனா புண்ணியம் கிடைக்குன்னு யாரோ சொல்லியிருக்காங்க. அதான் இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இல்லடி? அத்த, நான் என்னமோ பிறந்தப்பவே கங்கா மேல வெறுப்பா பிறந்த மாதிரி இல்ல பேசுறீங்க. அப்பா சொல்லி தந்தாரேன்னு கங்கா குடும்பத்து மேல அப்படி இப்படின்னு கோவமா இருந்தேன். இப்ப எனக்கே நல்லது கெட்டது தெரிஞ்ச பிறகு நான் கங்காவுக்காக உருகுறேன். அது ஒண்ணு இல்லம்மா, ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானே வளருன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கங்காக்கு 5 வகை சோறு, சீமந்தம் இதையெல்லாம் முறைப்படி செஞ்சா கங்கா மாதிரி இவளும் முழுகாம இருப்பான்னு நினைக்கிறான். இல்லடி இளவஞ்சி? எல்லாம் நல்ல எண்ணத்தோட நல்லது பண்ணா சரி. என் பொண்டாட்டி மட்டும் ஒரு நல்ல காரியத்துக்காக இறங்கிட்டான்னு வச்சுக்கியே, அவ வேகத்துக்கெல்லாம் உங்களால ஈடு கொடுக்க முடியாதாமா? நீ என்னமா சொல்லணும்னு நினைக்கிற? என்னம்மா டேய், நீ சரியான குடுகுடுப்பக்கார ஆயிட்டடா. குடுகுடுப்புக்காரன் நானா? நீயேதான். உன்னை திருத்தவே முடியாது. குடுகுடுப்புன்னா நில்லு. இப்ப எதுக்கு ரவுண்டு கட்டிட்டு இருக்க? காக்கா குயிலா மாறுதே, அதான் சந்தேகமா இருக்கு. எதை சாதிக்கிறதுக்காக இந்த வேஷம், இவ்ளோ வசனம், இத்தனை ஆக்டிங்? நான் ஒண்ணு நடிக்கலையே, நான் நிஜமா நல்லதுதான் நினைக்கிறேன். லிட்டர் லிட்டரா பாலை ஊத்துனாலும் பாம்பு பாசத்தை காமிக்காது. கண்ணுக்கு நிறைவா தண்ணி தெரிஞ்சாலும் கடல் தண்ணி தாகத்துக்கு உதவாது. சரி சொல்லு, எதுக்கா இதெல்லாம் பண்றேன்னு? சொல்றேன்டி, சொல்றேன். தலைக்கு மேல வெள்ளம் வந்த பிறகு ஜான் என்ன முழம் என்ன? அடே, இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத உண்மைய எல்லாரும் முன்னாடி வெளியில கொண்டு வர போறேன். அது என்ன உண்மை தெரியுமா? நான் உன்னை விட ரொம்ப நல்லவங்கிற உண்மை. ஐயோ, அடியே, நீ சகதி, நான் ஜவ்வாது. இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நீ எனக்கு சமமாக முடியாது. சரியா? எதுக்காக இந்த இளவஞ்சி கோயில் குங்குமம், 5 சோறு, சீமந்தோன்னு கங்காவையே சுத்தி சுத்தி வரா? நாம சனீஸ்வரன் சுத்துறதுல தப்பில்ல, சனீஸ்வரன் நம்மள சுத்துறது தப்பாச்சே. வாமா. சார், என்னமா இது? செடிகளை காஞ்சி இருக்குது, தண்ணியே ஊத்துறது இல்லையா? ஊத்துமா. ராஜா வீட்டுல இருந்து. ஹலோ, சொல்லுங்க. என்னடா நல்லா இருக்கியா? ராஜாவா, சொல்றா. ஒண்ணு இல்ல, ஏதாவது வேலையா இருக்கியா? உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். ஏய், ராஜாவுக்கு இல்லாத 5 நிமிஷமா? நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன், சொல்லு. அது வந்துடா, கங்காவுக்கு சீமந்தம் பண்ணலான்னு நாங்க எல்லாம் முடிவு பண்ணிருக்கோம். நமக்கு மட்டுமே தெரிஞ்ச 5 சோறு ஊட்டினது பத்தாதா? இந்த ஊரே மெச்சுற மாதிரி கங்காவுக்கு சீமந்தம் பண்ணணும்னு இளவஞ்சி ஒத்த கால நிக்கிறா. நான் கூட இவ்வளவு சீக்கிரத்துல எதுக்கு சீமந்தம் பண்ணணும்னு நினைச்சேன். சரி, என்னைக்கு இருந்தாலும் நாம தானே பண்ண போறோம், அத காலாகாலத்துல பண்ணிடலாமேன்னு ஒரு யோசனை.
ஆ, அதான் உனக்கு ஃபோன் பண்ண. நீ என்ன சொல்ற? மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சீமந்தத்தை எப்போ வச்சுக்கலான்னு அவர்த்தையும் ஒரு வார்த்தை கேளு. இதுல கறந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு ராஜா? நீயே ஒரு நல்ல தேதியா குறிச்சிரு. அட என்னப்பா நீ எனக்காக ஒத்துக்க வேண்டாம். எதுக்கும் ஒரு வார்த்தை. ஏன் கேட்கணும், எதுக்கு கேட்கணும்? டேய், ஐயா சொன்னாருன்னா ஆண்டவனே சொன்ன மாதிரின்னு இந்த ஊர் நம்புது இல்ல, நானும் நம்புறேன். ஏன்னா நானும் இந்த ஊர்ல தான்டா இருக்கிறேன். அதுக்காக கங்கா கிட்டையும் மாப்பிள்ளைகிட்ட கேட்காம நீயா சரின்னு சொல்லாத. அவங்க 2 பேரும் நம்ம பெத்த பிள்ளைங்களா இருந்தாலும் இன்னைக்கு அரசாங்கத்துல பெரிய பதவியில இருக்காங்க. நாம குறிக்கிற தேதி அவங்க வேலைக்கு இடைஞ்சலா இருக்க கூடாதுல்ல. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. நீ தேதியை குறி. நாம குறிச்ச தேதிக்கு ஏத்த மாதிரி அவங்க வேலையை மாத்திக்கிட்டோம். டேய் டேய் டேய், எதுக்கு மாப்பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை? இத பாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போனை கட் பண்ணிட்டு நீ தேதி குறி. சரிடா, சரி சரி. எல்லா நேரத்திலையும் ரத்தினவேலு என் நண்பனாவே இருக்கா. இத உன் ஷெல்ஃப்ல வச்சிடு. கங்கா, மாமா, ராஜா இப்பதாம்மா போன் பண்ணா. என்னவா மாமா? எல்லாம் நல்ல விஷயம் தாம்மா. இப்பவே உனக்கு சீமந்தம் பண்ணுன்னு என்கிட்ட கேட்டான். இதெல்லாம் ஒரு கேள்வியாடா? குறிச்ச தேதியில நல்ல பிரமாதமா சீமந்தம் செய்யன்னு சொல்லி சம்மந்தம் சொல்லிட்டேன். என்ன மாமா இவ்ளோ சீக்கிரத்துல? பண்ணா என்னம்மா, வசதியும் வாய்ப்பு இருந்தா சீக்கிரம் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு இல்ல அத்தை, அவர் சென்னையில இருக்காரு. உடனே லீவு கிடைக்காது, அவனால வர முடியாதுன்னு சொல்றியா? ம்? ஆமா அத்தை. அவன் ஓடோடி வரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த அவசர சீமந்தத்துக்கு ஒத்துக்கிறேன். எனக்கு என் மகனை பார்க்கணுங்கிற ஆசை இருக்காதா? இந்த மாதிரி நினைக்கிறவ மகனை கலெக்டர் ஆக்கிட கூடாது. அவனை கலெக்டர் ஆக்குனதுக்காக நான் வருத்தப்படல. நாட்டுக்காக வாழறவங்க கொஞ்சம் வீட்டுக்காகவும் வாழணும்னு சொல்றேன். அத்தை, திடீர்னு சீமந்தத்துக்கு தேதியை குறிச்சு அவரை வர சொல்லி தொந்தரவு படுத்த வேணாம். நாங்க அப்படிதான். உன்னையும் தொந்தரவு பண்ணுவோம், அவனையும் தொந்தரவு பண்ணுவோம். நீயும் கொஞ்சம் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு மருமகளா சீமந்த பொண்ணா ரெடியா இரு, சரியா? கங்கா, உன் அத்தை சொல்றதா சரி. மனசு போட்டு குழப்பிக்காத.